கார்த்திகை தீபம் அக்டோபர் 8ல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்காக ஐஸ்வர்யா தீபாவுடைய காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறாங்க. தயவு செஞ்சு இது வீட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்டையும் சொல்லாத, இது மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் செஞ்சுட்டேன், இது நமக்குள்ளே இருக்கட்டும், தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாத தீபான்னு ஐஸ்வர்யா கேட்க, இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுதேன்னு சொல்லி அவங்க தீபா இல்லை கீதாங்கிற விஷயத்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. உனக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வான்னு சொல்லி கீதா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஐஸ்வர்யா கார்த்திகை பார்த்ததும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அருண் ஐஸ்வர்யாவுடைய கண்ணத்துல ஓங்கி அறையிறாரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, கடைசியில கொலை பண்ற அளவுக்கு போயிட்டல, இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்ல அபிராமியுடைய காலில் விழுறாங்க ஐஸ்வர்யா. ஒரு கொலகாரிக்கு என் வீட்டுல இடம் கிடையாதுன்னு அபிராமியும் சொல்லிடுறாங்க. அப்புறமா கார்த்திக் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரவணன் டீமோட வராரு. போலீஸ்லாம் வேண்டாம் கார்த்திக், நான் இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு ஐஸ்வர்யா சொல்ல, உங்களை மன்னிச்சு விட்டதெல்லாம் போதும் அண்ணி, சார் நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு கார்த்திக் சொல்ல, சார் இவளை என்கவுண்டர் பண்ணிருங்கன்னு அருண் சொல்கிறாரு. போலீஸ்காரங்க ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அப்புறமா அவங்கள லாக்அப்லையும் வச்சு அடைக்கிறாங்க. சரவணன் ஒரு கேஸ் விஷயமா வெளியில் போனதும் துங்கா உள்ளே வராரு. உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு கேட்க நடந்தது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இனிமேல் என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியாது, இது எல்லாத்துக்கும் காரணமும் அந்த கார்த்திக் தான். எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அந்த கார்த்திக்குடைய உயிரான தீபாவை நீங்கள் கொன்னுறணும்னு சொல்ல சரின்னு துங்காவும் ஒத்துக்கிறாரு. தீபா இல்லாமல் போயிட்டான்னா கண்டிப்பாக அவளை நினச்சி இந்த அபிராமியும் உயிரை விட்டுருவான்னு நினச்சி ஐஸ்வர்யா சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் அருண் ஐஸ்வர்யாவுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு எரிக்கிறாரு. அதை அபிராமி தடுக்க பார்க்குறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது.